ஊழலையும் முறைகேடுகளையும் மறைக்கவே மொழி பிரச்சனையை எழுப்புகின்றனர் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். என்ன சொல்லியிருக்கிறார் அமித்ஷா? விரிவான விவரங்கள். அதாவது மாநிலங்களவையில் உள்துறை அமைச்சகத்தின் பணிகள் தொடர்பான விவாதம் காலை முதலே நடைபெற்று வந்தது. இந்த விவாதத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலுரை வழங்கி உரையாற்றினார். இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய திமுக எம்பி, மதிமுக எம்பி உள்ளிட்டோர் RSS கொள்கையான ஹிந்தி, சமஸ்கிருதம் உள்ளிட்ட இந்த பாஜக அரசு திணிக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு வைத்தது குறித்து பதிலளித்தார். அப்போது பேசிய உள்துறை அமைச்சர், பிரதமர் மோடி தலைமையிலான அரசு நாட்டில் உள்ள அனைத்து மொழிகளையும் வலுப்படுத்துவதற்காக பணிகளை செய்திருப்பதாக குறிப்பிட்டார். குறிப்பாக ஹிந்தி, இங்கிலீஷ், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளிலிருந்து மற்ற அனைத்து மொழிகளிலும் மொழி மாற்றம் செய்வதற்கான செயலியை அவர் உருவாக்கி இருக்கிறார். நாங்கள் தென்னிந்திய மாநிலங்களுக்கு எதிராக இருப்பதாக கூறுகிறார்கள். இது என்ன மாதிரியான ஒரு பேச்சு? நாங்கள் மாநில மொழிகளுக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோமா? அப்படி பார்த்தால் நான் குஜராத்தை சார்ந்தவன். அருகே அமர்ந்து இருக்கக்கூடிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். அவர்களும் மாநிலத்திலிருந்துதான் வருகிறார்கள். அப்படி இருக்கும்போது நாங்கள் மாநில மொழிகளுக்கு எதிராக இருக்கிறோம் என்று எப்படி கூறுவது என்கிற ஒரு கேள்வியை எழுப்பினார். இது மட்டுமின்றி பிரதமர் மோடி தலைமையிலான அரசு வந்த பிறகுதான் பொறியியல், மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளை மாநில மொழிகளில் படிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சிலர் தங்களுடைய ஊழல்களையும் முறைகேடுகளையும் மறைப்பதற்காக இந்த மொழி பிரச்சனையை எழுப்புகின்றனர். அதாவது மொழி என்கிற கடையை திறந்து கொண்டு அந்த கடைக்கு பின்னால் தங்களுடைய ஊழல்களை மறைக்க முயற்சிக்கின்றனர் என்று குற்றம் சாட்டினார். கோட்லா கே துகான் கோல்கே ஹமாரா கோட்லா சுப்பாத்தே என்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். எனவே கிராமங்கள் தோறும் சென்று இவருடைய ஊழலை நாங்கள் அம்பலப்படுத்துவோம் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். டிசம்பர் மாதத்திற்கு பிறகு அனைத்து மாநிலங்களுடன் நான் மேற்கொள்ளக்கூடிய கடித போக்குவரத்துகளை அந்த மாநில மொழிகளில் தான் மேற்கொள்வேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு பொறியியல், மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகள் தமிழ் மொழியிலேயே வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.